குயில பிடிச்சி குண்டில் அடைச்சி குவ சொல்லுகிற உலகம், மயில பிடிச்சி காலை உடைச்சி அடை சொல்லுகிற உலகம். இந்த விளக்க மாத்தை எடுத்து நான் இந்த வீட்டை பூரா பெருக்கி என் காலத்தையே முடிக்க போறேன், காலத்தையே முடிக்க போறேன். என்ன அன்னைக்கிலேக்கா என்ன செய்ய? வாடி வனசா வா வா. என்ன செய்ய போகிறேன்? 24 மணி நேரமும் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், வீடு கூட்ட வாச கூட்ட பாத்திரம் விளக்க துணிந்து வைக்கணும் வேலை யாத்தையும் போயிட்டு இருக்குது. ஊசுன்னு உட்கார முடியலை. ஏக்கா இந்த காலத்துலலாம் யாரும் துணியை போட்டு கையில் துவைச்சிட்டு கிடக்குறா? அதுக்கு வாஷிங் மிஷின் வந்துருக்குல்ல, அது ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா அதுவாகவே துணியை துவைச்சி புழிஞ்சு நல்லா காய போட்டது மாதிரி கொடுத்துருதுக்கா. ஆடி போடி போக்காத்தவளே, ஏன் புருஷன் தான் வாஷிங் மிஷின் வாங்கி தருவாருவோ. அட என்ன அன்னைக்கிலேக்கா இப்படி சொல்றியே? மச்சான் தான் நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறாரு, நீங்கள் சொல்கிற சொல்லுக்கெல்லாம் ஓடுறாரு ஓடியாடுறாரு. அன்னைக்கிலேக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு பம்பரமாக சுற்றி வர்றாரு. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க மாட்டாரு? நீ நல்லாத்தையும் படிக்கிற. ஆண்டி வனசா அந்த கொடுமையை கேட்குற. குனிஞ்சு நிமிந்து இம்பிட்டு வேலை வாக்கையிலேயே நம்ம உடம்பு இத்த தண்டி பெருத்து போய் கிடக்குது. இதில் உட்கார்ந்த இடத்துல இருந்தே மிஷின் எல்லா வேலையும் பார்த்துச்சுன்னா நான்லாம் எத்த தண்டி ஆகணும். ஆண்டி நீ வேற வெட்டியாக பேசிக்கிட்டு வந்த கதை என்னவோ அதை சொல்லிட்டு போ. அது ஒன்றும் இல்லை அன்னைக்கிலேக்கா, குழம்பு வைக்கலான்னு போனேன். காய்கறி வீட்டில் ஒன்றும் இல்லை. சரி அதான் அன்னைக்கிலேக்கா வீட்டில் கத்திரிக்காய் கண்டிருக்குல்ல, அதில் 4 கத்திரிக்காயை பிடிங்கிட்டு போவோமேன்னு வந்தேன். அது சரி, ஓசியில் உழ வைக்க போகிறோம்னு சொல்லாமல் சொல்கிறாவர். இது யாருவ? மாரியம்மா மாதிரி இருக்கு. வாடி மாரியம்மா, என்ன இந்நேரத்தில் இந்த பக்கம் வந்திருக்கேன்? இங்கே பாருங்க அன்னைக்கிலேக்கா, நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்கிறது, மாரியம்மா இல்லை நான் மாடனா மாதிரி ரொம்ப நாளாச்சு. என் பேர் மடோனா. இனிமேல் என்னை மடோனான்னு கூப்பிட்ட மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவேன்க்கா. சரிடி மடோனா, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். இனிமேல் உன்னை மாரியம்மானே சொல்ல மாட்டேன், மடோனானே சொல்கிறேன். ஆமாம், கையில் என்ன கலர் கலராக பட்டு சேலை மாதிரி இருக்கு. ஏண்டி மடோனா, நேற்று தீபாவளி பர்ச்சேசிங்க்கு போகிறேன்னு சொன்னியே, இந்த பட்டு சேலை வாங்குறதுக்கு அடி போனேன். ஆமா வனசக்கா, தீபாவளி வரப்போதில்ல, அதுக்காக தான் ஒரு 6 பட்டு சாரி வாங்கிட்டு வந்தேன். சரி வாங்கினது வாங்கிட்டோம், உங்க 2 பேர்கிட்டையும் காட்டிட்டு போகலாமேன்னு வந்தேன். அங்கே நின்று பார்க்கல சரியா தெரியல, அதனாலதான் சரி பக்கத்துல வந்து பாப்பமேன்னு பார்த்தேன். சூப்பர் சூப்பர் கலரா இருக்குடி. எனக்கு அங்கே நின்று பார்க்கல சரியா கலரு மட்டுப்படலை, அதனாலதான் நானும் பக்கத்துல வந்தேன். உங்க 2 பேர்கிட்டையும் காட்டுறதுக்காக தானே நான் எடுத்துட்டே வந்திருக்கேன். நீங்க பக்கத்துல வந்து நல்லாவே பார்க்கலாம். நான் எதுவுமே தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஏண்டி மடோனா, 6 பட்டு சேலை எடுத்திருக்கியே, 6ஐயுமா தீபாவளிக்கு கட்ட போற? அதானக்கா நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ கேட்டுட்டு அன்னைக்கிலேக்கா. ஏண்டி தீபாவளிக்கு ஒரு சேலை எடுத்தா பத்தாது, எதுக்கு 6 பட்டு சேலை? அது அப்படி இல்லைக்கா, நான் ஏதாவது 2 சாரி மட்டும் எடுக்கலான்னு தான் போனேன். ஆனால் இந்த 6 சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் இந்த பிங்க் கலர் இருக்கு பாருங்க, இது வெறும் 30,000 ரூபாய் மட்டும்தான். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதோட நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். அடியாத்தி என்ன பட்ட அம்மா, இவ என்னடி ஒரு சேலை 30,000 சொல்றா? என் குடும்பத்துக்கு எடுத்தா கூட 3,000 தானடி வரும், இவ என்னடி 30,000 சொல்றா? எக்கா ஒரு சேலை ஒன்று 30,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காக்கா. அடியா ஆமாட்டி வனசா, அதை பார்த்து தாண்டி நானும் இன்னும் வாயில வச்ச கையை எடுக்காம நிக்கிறேன். மடனா எல்லா சேலையும் நல்லா இருக்கு. நாங்க நாளைக்கு தான் போக போறோம் கடைக்கு. எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, 50,000 ரூபாயா இருந்தாலும் நீ பட்டு சேலை எடுத்துக்க, சாதா சேலையெல்லாம் எடுக்காத, உன் கலருக்கு நல்ல பட்டு சேலையா கட்டினதே நல்லா இருக்கும், உனக்கு எம்புட்டு வேணுமோ எடுத்துக்க வனசான்னு என் வீட்டுக்காரர் நேற்றுதான் சொன்னாரு. நாங்க நாளைக்கு தான் போத்தீஸ்க்கு போறோம். ஏண்டி வனசா நிசமாவா? அப்ப அவன் 30,000 ரூபாய்க்கு எடுத்தானே, நீங்க 50,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுவியோட்டி? அக்கா நீங்க ஒண்ணு, ஏன் புருஷன் வச்சு 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுக்குறாச்சு, 500 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா பத்தாம கிடக்கு. அவ பீத்திக்கிட்டு திரியிறாளே, அவளோட சேர்ந்து நம்மளும் பீத்தினா தானே நம்மளுக்கு மரியாதையா இருக்கும். அதனால நான் பீத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் புருஷன் இந்த தீபாவளிக்கு சேலையே எடுத்து தர மாட்டேன், பழைய சேலையை கட்டிக்கிறீன்னு சொல்லிட்டாரு. அதான் நொட்டி பார்த்தேன், அவன் 30,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து கொடுத்து நீனும் 50,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து காட்டுனீனா எனக்கு இதயமே வெடிச்சிருமுட்டி. அதனாலதான் கேட்டுக்கிட்டேன். ஓகே அன்னைக்கிலேக்கா, நான் இன்னும் மீனாக்கா ராதாக்கா கிட்டலாம் என்னோட புடவை கலெக்ஷன்லாம் காட்டவே இல்லை. நான் அவங்க வீட்டுக்கு போய் காட்டிட்டு வந்துடுறேன். ஓகே நான் போயிட்டு வரேன், பாய். ஏட்டி வனசா, இவ என்னடி இப்படி பெருமை பீத்த கலச்சியா இருக்கிறா? வீட்டுக்கு இந்த 6 சேலையை எடுத்துட்டு போய் பீத்த போறா போல் இருக்குடி. அக்கா அவன் 50 ரூபாய்க்கு பாத்ரூமுக்கு கப்பு வாங்கினாலே அவன் 50 வீட்டுக்கு காட்டிட்டு வரவ 30,000 ரூபாய்க்கு சேலை வாங்கியிருக்கா, அதுவும் 6 சேலை வாங்கியிருக்கா. அதை ஒரு 60 வீட்டுக்குனாலும் காட்டிட்டு வந்தாதாக்கா அவளுக்கு மனசு அடங்கும். சரிடி வனசா, நான் வாசக்கூட்ட வந்து நேரம் ஆயிடுச்சு. என் மாமியா கிளவி காணமேனு கத்துவா. நான் வீட்டுக்குள்ள போறேன், நீனும் போய் வேலையை பாரு. கத்திரிக்காய் கேட்டு வந்தீல, அந்த செடியில 4 இனுக்கு பிடுங்கிட்டு போ. சரிக்கா நான் போயிட்டு வரேன். இங்கே இல்லை, இங்கே இல்லை, அங்கே இல்லை, ஐயோ எங்கேயுமே இல்லையே.
இங்க இருக்கா. என்னது இது? மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. அட இந்தாம்மா அன்னைக்கிலே என்ன காத்துல படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கே? என்ன ரொம்ப நேரமா தானா பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னத்த சொல்லுவேன், நான் எப்படித்தான் சொல்லுவேன் ஏ மாமா, நான் என்னத்த சொல்லுவேன், நான் எப்படித்தான் சொல்லுவேன். இந்தாம்மா அன்னைக்கிலே இப்ப எதுக்கு கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க நீ? அந்த கதையை நான் எப்படி சொல்லுவேன் ஏ மாமா, நான் எப்படி சொல்லுவேன் ஏ மாமா. ஐயோ ஏதோ பெரிய பிரச்சனை போல் இருக்கே. அன்னைக்கிலே என்னம்மா ஏதாவது பெரிய பிரச்சனையில் எதுவும் மாட்டிக்கிட்டியாமா? என்னம்மா பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்லுமா மாமா கிட்ட. மாமா இருக்கையில நீ எதுக்குமா கவலைப்படுற? ஏன் மாமா, இந்த அன்னைக்கிளி என்ன கேட்டாலும் செய்வீங்களா மாமா? இந்த அன்னைக்கிளி மேல உங்களுக்கு அம்பிட்டு பாசமா மாமா? ஐயோ அன்னைக்கிலே நீ அழுகிறத நிப்பாட்டிட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே மாமாக்கு தெரியும். அப்பதானே நான் மாமா சரி பண்ண முடியும். ஐ மாமா நல்ல மூடுக்கு வந்துட்டாரு. இந்த நேரத்தில் கேட்டாதான் சரியா இருக்கும். அது ஒன்றும் இல்லை மாமா, நம்ம மாரியம்மா மடவனா இருக்கால, அவன் இது தீபாவளி ஷாப்பிங் போயிருப்பா போல் இருக்கு. அவங்க வீட்டுக்காரரு உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரான். அவன் 6 பட்டு புடவை, ஒரு புடவையும் 30,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சு பீத்திக்கிட்டு போனாமாம்மா. அட இம்பிட்டு தானா கழுத? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டேன். நான் என்னத்த சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? எம்புட்டு பெரிய விஷயத்த சொன்னா ஏன் மாமே இம்புட்டு தானான்னு கேட்குறாரே. அட இந்தாடி அன்னைக்கிலே இந்த ஒப்பாரி வைக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு. சேலை வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இது ஒரு பெரிய விஷயம்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீ என்ன? ஏமாமா, ஒரு பட்டு புடவைக்கு 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னு என்கிட்ட வந்து பீத்திக்கிட்டு போறா. அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல? நீங்க இன்னும் எனக்கு ஒரு 300 ரூபாய்க்கு கூட தீபாவளிக்கு சேலை எடுத்து கொடுக்கல. அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஏண்டி நீ தானடி போன வாரம் காசு இல்லைன்னு சொன்னதுக்கு சொன்ன என்கிட்ட பீரோ நிறைய சேலையா இருக்குமாமா, அதுல ஒரு சேலைக்கு சட்டை தச்சு நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னடி மடவ நான் சேலை வாங்கிட்டு வரவும் எனக்கு சேலை இல்லைன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? நீங்க சிரமப்படுறீங்களேன்னு நான் அன்னைக்கு அப்படி சொன்னேன். அதுக்காக எனக்கு நீங்க சேலையே எடுத்து கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு கஷ்ட காலம் வரையில எனக்கு வேணாங்க, நான் இருக்கிறத கட்டிக்கிறேன்னு சொல்லத்தையும் செய்வாங்க வீட்டு பொம்பளைய. அதுக்காண்டி அப்படியே விட்டுறதா? ஏமா அன்னைக்கிலே இந்த அதான் பீரோ பூரா இம்புட்டு சேலை அடிக்கிருக்கம்மா, இதுலயே எடுத்துட்டு போய் ஒரு கடை வைக்கலாம் போல் இருக்கு. இதுக்கு மேலேயும் உனக்கு சேலை வேணும். இதுல நல்ல சேலையா பார்த்து தீபாவளிக்கு கட்டிக்கிற வேண்டியதுனமா. இதுல இருக்கிற ஒரு சேலை கூட நல்ல சேலையே இல்ல மாமா, ஒண்ணு கூட நல்லா இல்ல, எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏமா அன்னைக்கிலே ஒவ்வொரு வாட்டி கடைக்கு போகும்போது நீ தானே பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்குற, அப்புறம் எதுவுமே உனக்கு பிடிக்கலன்னு சொல்றியே என்ன? கட்டாத சேலையே அதுல ஒரு 30 சேலை இருக்கு. அந்த 30 சேலையில ஒரு சேலை நல்ல சேலையா எடுத்து கட்டிக்கிற வேண்டியதுனமா. இங்கே பாருங்க மாமா, அந்த ரோஸ் கலர் சேலையை மாலாக்கா வீட்டு காதகுத்துக்கு கட்டிட்டு போயிட்டேன். இந்த பச்சை கலர் சேலையை இந்த வனசாவோட வளகாப்புக்கு கட்டிக்கிட்டேன். இந்த ஆருக்கு பாருங்க மஞ்சள் கலர் சேலை, அந்த மஞ்சள் கலர் சேலையை இந்த அவங்க வீட்டில் பால் காய்ச்சறாகன்னு கூப்பிட்டாக அதுக்கு கட்டிட்டு போயிட்டேன். எல்லா சேலையுமே கட்டிட்டு போயிட்டேன் மாமா. கட்டாத சேலைன்னு ஒரு சேலை கூட இல்லை. ஏன் அன்னைக்கிலே இம்புட்டு சேலை வச்சிருக்கியே, இந்த சேலையை வச்சு ஒரு கடையே வைக்கலாம் போல் இருக்கு. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் இந்த ஊதா கலர் சேலையை தானமா கட்டிட்டு வந்தியா முன்னாடி நிக்கிற? இம்புட்டு சேலையில என்னைக்காவது ஒரு நல்ல சேலை கட்டிட்டு வந்து மாமா நான் இந்த சேலை கட்டியிருக்கேன் நல்லா இருக்கா மாமான்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா? ஐயா ஐயா, நான் என்னத்த சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? நான் சேலை காடா வாங்கி வச்சு என்ன செய்ய மாமா? எனக்கு ஒரு சட்டை கூட பத்த மாட்டேங்குது மாமா. எனக்கு பிளவுஸு பத்துனா தானே மாமா நான் சேலை கட்டிக்கிட்டு உங்ககிட்ட வந்து முன்னாடி நிற்க முடியும் ஏன் மாமா. இந்த டீ இந்தா நிப்பாட்டு ஃபஸ்ட்டு ஒப்பாரியா. மாமா உன கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவா. ஏன் மாமா, எனக்கு என்ன என் மாமனுக்கு செலவு வைக்கலும்னு ஆசையா என்ன? எனக்கு மும்பிட்டு சேலையில் ஒரு சேலைக்கு கூட ப்ளவுஸ் இல்லை மாமா. ஒரு சேலை ப்ளவுஸு கூட எனக்கு பத்த மாட்டேங்குது. நான் என்னத்த செய்ய? என் உடம்பு வாக அப்படி இருக்கு. ஏன் அன்னைக்கிலே உனக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமாமா? ஐயோ, நமக்கு மாமா பட்டு சேலை வாங்கி கொடுக்க போறாரு போல, அதனாலதான் ஏதோ ஐடியாலாம் வச்சிருக்காரு. மாமா மாமா சொல்லுங்க என்ன ஐடியான்னு முதல்ல சொல்லுங்க மாமா. இந்தாரி அன்னைக்கிலே உனக்கு சேலை நிறையா இருக்கு, பிளவுஸ் தான் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றீல. இதுக்கு ஒரு நல்ல வழி என்னன்னா, நீ முதல்ல உடம்ப குறைச்சிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு சேலையும் சட்டையும் கட்டிக்கிட்டு போய் அந்த வனசா கிட்டையும் அந்த மாடன் மனோடா கிட்டையும் காட்டிக்கிட்டு வர. இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல அன்னைக்கிலே? என்ன பார்த்தா அம்மா, என்னைய இந்த மனுஷன் குண்டமானு சொல்லாம சொல்லுறாரு. என்னைய உடம்ப குறைக்க சொல்லிட்டாரு. இந்த கதையை நான் எங்கே போய் சொல்லுவேன், யாருக்கிட்ட சொல்லுவேன்? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸுகளா, இம்புட்டு சேலை இருக்கிறதுல தீபாவளிக்கு ஒரு சேலை எடுத்து கட்ட முடியாதான். யார் வீட்லாம் இந்த கூத்து நடக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்க, சரிதானா?
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸுகளா, நீங்க மாமாக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடாது பாத்துக்கிறங்க. இம்புட்டு சேலை என்கிட்ட இருக்கு, ஆனா ஒரு சேலைக்கு கூட பிளவுஸ் பத்த மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன செய்யறது? என்னை மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, தோழர்களே, என்னைய மாதிரி யாராச்சும் அப்பாவி கணவர்மார்கள் இருந்தீங்கன்னா இந்த பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் சேவ் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து இவ என்னென்ன கூத்தடிக்கிறா, என்னென்ன கொடுமை அடிச்சு ஒப்பாரி வைக்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம்.